ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் இனிப்பு. அதாவது கேசரினியும் சொல்லலாம், பாயசம்னியும் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்தா, நான் ஒரு கப்பு அவலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா 2 முறை தண்ணியில் கழுவி எடுத்துடணும். பிறகு நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதை நம்ம அரை கப்பு தண்ணி விட்டு, நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடணும். 5 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள், ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மாவு போல் இருக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சா இப்படி இருக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு ஒரு சைடில் வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு காய விட்டுருங்க. நெய் காய்ச்சதும் அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடணும். பாருங்கள், நல்லா செவந்து வரட்டு. நல்லா செவந்து வந்த உடனே ஒரு 10 போல் காஞ்ச திராட்சையை போடணும். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். நல்லா உப்பி வரணும். நல்லா உப்பி வந்த உடனே ஒரு அரை கப்பு வெல்லம், நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்தோம், அரை கப்பு வெல்லம், அரை கப்பு தண்ணி இதையும் போட்டு அந்த நெய்யிலே இதை கொஞ்சம் வதக்கி விடணும். அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கரைச்சி கொதிக்கணும். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள், நல்லா திளைச்சி கொதித்து வரணும். இந்த நேரத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சா ஆவில போட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து இறுகி வரும். 3 நிமிஷத்தில் நல்லா இறுகி வந்துடும். பாருங்கள், நல்லா இறுகி வந்துட்டு இந்த நேரத்தில் நான் 3 ஏலக்காயை சீனியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா தனி பவுடர் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. நான் இதில் இந்த டீஸ்பூன் தான் எல்லாம் சொல்லுவேன். நீங்கள் அவல் கூட எடுத்தீங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பூன் கணக்கில் போடலாம். இதில் லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு கலந்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துட்டு நல்ல வாசனையாட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். பாருங்கள், அவல் கேசரி இல்லை பாயசம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான சுவையில் இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய இதாக இருக்கும். நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.